கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவன்ஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த டெய்லி டிவன்ஸ் ஊழியத்து மூலியமா இந்த வார்த்தையை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். சரி பிரியமாகலே, இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நாள்தோறும் விடுதலைகளை, அற்புதங்களை, சமாதானத்தை, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை நமக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறது முன்பாக கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்த்து உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா 55 அதிகாரம் 3 வார்த்தை, ஏசாயா 55:3. அங்கே தேவன் வாசிக்கிறது, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை உங்களோட நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன். ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த டெய்லி நியூஸ் ஊழியத்து மூலிமா இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை, நான் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை உங்களோட நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன். ஆமேன். தாவீதின் தேவன் தான் நம்ம தேவன். தாவீதுக்கு தேவன் அருளின அந்த நிச்சயமான கிருபை ஏசப்பா சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் இந்த நிச்சயமான கிருபையை தாவீதுக்கு அருளின இந்த நிச்சயமான கிருபையை உங்களோடு நித்திய உடன்படிக்கையா நான் ஏற்படுத்துகிறேன். இந்த நிச்சயமான கிருபை இந்த தாவீது வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார், எப்படி அந்த கிருபை அந்த தாவீதை பார்க்கும்போது இந்த நிச்சயமான கிருபையை நம்ம சாதாரணமாக எண்ணக்கூடாதுங்க. தேவனுடைய கிருபை மகா பெரியது, மகா வல்லமுள்ளது. இந்த தாவீது வாழ்க்கையில் இந்த தேவனுடைய நிச்சயமான கிருபை ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனை, ஒரு சாதாரண மனுஷனை அந்த நிச்சயமான கிருபை ராஜாவாக உயர்த்தினது. அதில் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் தாழ்வில் இருக்கலாம், நீங்கள் அநேக காரியத்தில் குறைப்பட்டிருக்கலாம், அநேக காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேகர் என்ன பரியாசம் பண்ணுறாங்க, என் வேலையை பார்த்து, என் பிஸ்னஸை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் சூழ்நிலை பார்த்து, என் காரியங்களை பார்த்து அநேகர் எங்களை பரியாசம் பண்ணுறாங்க, எங்களை கேலி பண்ணுறாங்க, எங்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. நினைக்கிற சகோதரா, நினைக்கிற சகோதரி, இன்னைக்கு தாவீதுக்கு அருளின இந்த நிச்சயமான கிருபை உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறது, உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறது. இந்த நிச்சயமான கிருபை உங்கள் கொம்பை உயர்த்த போகுது. பாருங்க, தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன், ஆனால் இந்த நிச்சயமான கிருபை அவனை ராஜாவா உயர்த்தினது. எசப்பட கேட்கலாமா, எசப்பா தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை எனக்கும் என் குடும்பத்துக்கும் அனுகிரகிங்கப்பா, எங்களை உயர்த்துங்க சுவாமி. உங்கள் கிருபை எங்களை ஆஸ்வதிக்கட்டும், உங்கள் கிருபை எங்களை உயர்த்தட்டும், உங்கள் கிருபை எங்களை மேல்மையாக வைக்கட்டும். ஜெபிக்கலாமா, கேட்டு அந்த ஆசை பெற்றுக்கலாமா. தகப்பனே, இதோ இந்த நல்ல வேலைக்கா சோத்திரப்பா, இந்த டெய்லி டிவன்ஸ் மூலிமா உங்களோட வார்த்தையை கேட்டு அப்பா தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை எனக்கும் என் குடும்பத்துக்கும் அனுகிரகிங்கப்பான்னு ஜெபித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அப்பா, இந்த நிச்சயமான கிருபை ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனை ராஜாவை உயர்த்தினாலப்பா, அதே கிருபை இந்த வார்த்தை கேட்டு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயர்வை, ஒரு மேல்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த கிருபை உண்டாக்கியதுக்காக சோத்திரப்பா. ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.